கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உலகத்தில் வீட்டில் தூசியாக இருந்ததுன்னா, குப்பையாக இருந்ததுன்னா, அதை நம்ம சுத்தம் செய்து பிறகு அதை நம்ம உட்கார்றதோ படுக்கிறதோ பயன்படுத்துகிறோம். பாருங்க, சாதாரணமான ஒரு சரீரத்துக்கு தூசி இருந்தால் ஒத்துக்காது, அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி சொல்லிட்டு நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறோம். அதை விட நம்முடைய ஆத்மா வெளியேற பெற்றது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் சொல்லி சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரம் அவனுடைய வீடுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த வீட்டை நம்ம சுத்தமாக தூசின்னு சொல்லும்போது அது பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சொல்ற, தூசியை உதறிவிட்டு எழுதுரு. பவுலுடைய கையில ஒரு விஷப்பூச்சி தொற்றி கொண்டது. கப்பல் பிரயாணத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவத்தின் போது குளிர் விறகுகளை பொறுக்கி குளிர் காயும் போது அந்த அனல் உரைத்து ஒரு பூச்சி பவுலுடைய கையை கவி கொண்டது. பவுல் அந்த விஷ பூச்சியை உதறி தள்ளி போட்டார் என்று வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? உதறி விட்டு வாழணும். யோசேப்புக்கு பாவம் நெருங்கி வந்தது. தன்னுடைய மேல் வஸ்திரத்தை உதறி போட்டுவிட்டு ஓடி போனார். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நம்ம விசுவாச ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டும். ஆகவேதான் இங்க சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அங்கேயே உட்கார்ந்து இருக்காத, எழுந்திரு. 38 வருஷம் படுக்கையா இருந்த அந்த மனுஷனை கண்டு ஆண்டவர் சொன்ன, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்திரு போ. மீண்டும் ஆய போட்டு படுத்துக்குவான் சோம்பேறி. அதனால எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். ஆகவே நாம் இந்த நாளில் இந்த வார்த்தை, இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், தூசியாகிய பாவத்தை உதறிவிட்டு பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இப்படி வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க சொன்னீங்களப்பா. இது வரைக்கும் ஒரு வேளை தூசியிலே உட்கார்ந்து இருந்தா கூட இனிமே நான் வருகிற நாட்களில் அதை உதறிவிட்டு எழுந்திருந்து விசுவாச ஓட்டத்தில் ஓட உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.